ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமையல் இல்லை, ஒரு ஹெல்தியான ஆயில் காய்ச்ச போகிறேன். தலைக்கு தடவிக்கிற ஆயில். தலையில் இது ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும், ஹேர் நல்லா க்ரோத்தாக இருக்கும், கருப்பாக வளரும். இதுதான் நான் தயாரிக்க போகிறேன். இதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸு எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். போகலாம். ஹேர் க்ரோத்துக்கான ஆயில் தயார் பண்ண போகிறோம். அதுக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். இது செம்பருத்தி இலை. இது காஞ்சி போனாலும் பரவாயில்ல, ஏன்னா பவுடர் கூட விற்கிறாங்க, அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம வீட்டில் இருந்த செம்பருத்தி இலை. இது ரொம்ப முடி க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது. கருவேப்பிலை ஏ வைட்டமின் நிறையா இருக்குது. இது ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப நல்லது, கருப்பாக்கும் முடிய. இது அலுவேரா நிறைய பெனிஃபிட் இருக்குது. அலுவேரா இது ஓரமெல்லாம் கட் பண்ணிவிட்டு, அந்த முள் மாதிரி இருக்கும் அந்த பாகத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ரோஸ் பெட்டல்ஸு, இது நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுக்காக இது யூஸ் பண்ணுறேன். நெல்லிக்காய் காய வச்சுருக்கோம். நெல்லிக்காய் காய வச்சது. இது இப்போ வேப்பிலை பொடுகு வராமல் தடுக்கும், அதுக்காக 2 வேப்பிலை போட்டிருக்கேன். மருதாணி சூப்பராக குளிர்ச்சி, உடம்புக்கு ஹேர் க்ரோத்துக்கு, ஹேரை பிளாக்காக வச்சுக்கும், அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் இதெல்லாம் அரைச்சி ஜூஸ் எடுத்துகிட்டு இந்த வெந்தயத்தையும் இந்த எண்ணெயில் போட்டு காய்ச்சிக்குவோம். இது தேங்காய் எண்ணெய், இது மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய். இதில் தான் அதை காய்ச்ச போகிறோம். காய்ச்சலாம், வாங்க கிச்சனுக்கு போகலாம். இப்போ இதையும் அரைச்சாச்சு, இலைகள்லாம் அரைச்சாச்சு. இதை வடிகட்டிட்டு அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. அதை ஒரு கடாயில் போட்டுட்டு இந்த எண்ணெயும் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சதை போடும்போது தெரிக்கும், அதனால் இப்படி ஊற்றினோன்னா தெரிக்காது. இது அரை கிலோ. இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். நல்லா கொதித்து இதோட எசன்ஸ் பூரா அந்த எண்ணெயில் இறங்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சோண்டு வெந்தயம், அதையும் இதில் போட்டுக்கலாம். எல்லாமே குளிர்ச்சியானது, ஹேர் க்ரோத்து, ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும், நல்லா பிளாக் ஆகும் முடி. இதில் கரிசலாங்கண்ணி போடலாம், அது கிடைக்கல, அதனால் அது போடல. எல்லாமே நம்ம வீட்டில் இருந்ததான், மருதாணி, கருவேப்பிலை, வேப்பிலை, செம்பருத்தி, அலுவேரா எல்லாம் அந்த இன்க்ரீடியன்ஸ் மாத்திரம் போட்டிருக்கேன். நான் இதில் இது கரிசலாங்கண்ணி சேர்க்கலாம். கரிசலாங்கண்ணி கிடைக்கல. இதுவே நல்ல சத்தானது தான். நல்ல ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கும், ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும், கருப்பாகவும் வளரும். இப்போது நல்லா கொதித்து இதுவாகட்டும், பார்த்துக்கலாம். என்ன சூடாகி கொதிக்கும்போது தான் தெரிக்கும். இன்க்ரீடியன்ஸ்லாம் எப்படி கொதிப்பாங்க. இப்போவே எண்ணெய் கலர் மாறிடுத்து. நான் நல்லா கொதிக்கணும். நான் கொதித்து இதில் உள்ள எசன்ஸ் பூரா இந்த எண்ணெயில் இறங்கினதுக்கப்புறம் எல்லாமே அது அப்படியே அடியில் போய் செட்டில் ஆகிடும். அப்புறம் நம்ம வடிகட்டி எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். நான் கொஞ்சம் நேரம் கழித்து தண்ணி தெறிக்க ஆரம்பிச்சிடும். மூடி போட்டு வச்சுக்கோங்க, மேலே தெரிச்சிடும். அந்த ஈரப்பசை கொஞ்சம் குறைய தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இது பண்ணும். இன்னும் 20 மினிட்ஸ் ஆகிடும். இந்த கொதித்து இது எசன்ஸ் எல்லாம் எசன்ஸ் இன்னும் காமிக்கிறேன் பாருங்கள், எசன்ஸ் எப்படி இறங்கிடுறதுன்னு. எப்படி கொதிக்குதுன்னு பார்க்கலாமா? எப்படி கொதிக்குதுன்னு பார்க்கலாமா? ஹாய், சூப்பராக கொதிச்சிருக்கே. எல்லாம் ரைட் பாருங்கள். எல்லாம் எண்ணெயும் நல்லா கலர் ஆகிட்டு இறங்கிருக்கு. இன்னும் கொஞ்சம் கொதிச்சதுன்னா சரியாயிடும்.
நம்ம கடைகள்லாம் வாங்கி ஆயில் தடவிக்கிறோம். நம்ம வீட்டிலையே நம்ம வீட்டில் விளையிறத வச்சு பண்ணுறதுங்கிறது நம்ம மனசு திருப்தியாக இருக்கும். எப்படியும் தேங்காய் எண்ணெய் வாங்குவோம், அதை இந்த மாதிரி காய்ச்சிட்டு எந்த இன்க்ரீடியன்ஸ் கிடைக்குதோ அதை போட்டு கூட காய்ச்சிக்கலாம். இவ்வளோ மொத்தமாக வேணும்னு கூட கிடையாது. நம்மளே நம்ம வீட்டில் தயார் பண்ணுறது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. நான்லாம் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டில் இந்த காய்ச்சின எண்ணெய் தான், அதுக்கப்புறமும் காய்ச்சி தான் எண்ணெய் தேய்ச்சிக்குவேன். நான் 60+, எனக்கு இன்னும் ஒரு முடி, நான் பியூட்டி பார்லர்லாம் எப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியாது, நான் போனது கிடையாது. இப்போ தான் ஒரு 4-5 வருஷமாக கொஞ்சம் விட்டுட்டேன். இதெல்லாம் இப்போ தான் ஒரு முடி நிறைக்குது. பியூட்டி பார்லர் தெரியாது, ஒன்றும் நான் பார்த்தது கிடையாது. இந்த ஹேர் டை போடுறது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த எண்ணெய் தான் எனக்கு இவ்வளோ நாள் ஹெல்ப்பாக இருந்தது. நல்லா அடர்த்தியாக வளரும், முடியும் கருப்பாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்ம எப்படி தேங்காய் எண்ணெய் வாங்குவோம், அதில் பண்ணினா நம்மளுக்கே ஒரு சந்தோஷமாக இருக்கும். நான் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் பார்க்கலாம், செட் ஆகட்டும், வடிகட்டிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் அப்படியே இதுவாகிடும், தெளிஞ்சிடும். என்ன நல்லா ஆகிட்டு பாருங்கள், தெளிஞ்சிருது. இது இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக ஊற்றுறிய செம்பருத்தி பூவு, அலோவேரா, மருதாணி எல்லாமே குளிர்ச்சியானது. இப்போ எல்லாருமே கம்ப்யூட்டரில் சிஸ்டத்தில் உட்காந்து வேலை செய்கிறதுனால கண்ணெல்லாம் எரிச்சல் இருக்கும். அதுக்கு இந்த எண்ணெயை தடவினா கண் எரிச்சல் இருக்காமல் கண்ணெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும், உடம்பு சூட்டையும் தணிக்கும். இது எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எண்ணெய் காய்ச்சி வச்சு பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா கலராக இருக்குது. வாசனையும் நல்ல எல்லா இந்த இன்க்ரீடியன்ஸில் வாசனையோடு நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். நம்ம வீட்டில் நம்மளே செய்கிறது ரொம்ப நமக்கே சந்தோஷமாக இருக்கும். இது மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில். இப்போ நான் எப்படி எண்ணெய் காய்ச்சினே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து நல்லா சூப்பராக இருக்குது. கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுது. இது என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது 1-2 மிஸ் ஆனால் கூட பரவாயில்ல, எல்லா பெனிஃபிட்டும் இருக்குது, நீங்கள் பண்ணலாம். எனக்கு கூட கரிசலாங்கண்ணியெல்லாம் கிடைக்கல, கரிசலாங்கண்ணியெல்லாம் போட்டால் இன்னும் இதுதான். அதனால் எது கிடைக்குதோ அதை வச்சு நீங்கள் பண்ணுங்கள். ஹேர் ஃபால் ஆகாது, நல்லா கருப்பாக இருக்கும், சீக்கிரம் நிறை வராது. இப்போல்லாம் சின்ன பசங்களுக்கே நிறை வருது, இளநரை வருது, அதெல்லாம் வராது. நல்லா ஹெல்த்தியாக நல்லா முடி வளரும். எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.